அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. ஸ்ரீமான் நாராயணன் படுக்கையின் மேல் தன் நினைவு அற்று கிடந்தார். கிரிதரன் சொன்னவாறே அம்பிப்பயல் டாக்டரை அழைத்து வர ஓடியும் போனான். அன்னபூரணி அம்மாளும் செய்வது என்னதென்று அறியாது ஸ்ரீமான் நாராயணனுக்கு பணிவிடை செய்ய அங்கே வந்துவிட்டாள். வயதான அவளுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஆட்கள் நிரம்ப இருக்கும் இந்த பங்களாவில் இப்படியும் ஒரு அக்கிரமம் நடக்குமா என்று அடிக்கொரு தடவை எண்ணி எண்ணி வியப்பிலும் பயத்திலும் ஆழ்ந்து போனாள். பின்கட்டு அறையில் தள்ளி பூட்டப்பட்டிருந்த சௌமினியின் கோபம் குட்டியை இழந்த பெண் புலியைப் போல மாறியது. கண்டபடி இரைச்சலிட்டு கத்தினாள். அவள் இரைச்சலை கேட்டு யாரும் வந்து கதவை திறக்காது போகவே சுடு சொற்களால் பங்களாவில் இருக்கும் ஒவ்வொருவரையும் பழி தீர்த்து கொள்ளும் எண்ணத்துடன் கருவினாள். தான் நினைத்தது என்ன, நடந்தது என்ன? தெய்வம் தக்க சமயத்தில் சதி செய்து விட்டதே என்று எண்ணி தெய்வத்தை சபித்தாள். ஜெகதீசனும் மஞ்சுளாவும் இத்தனை நாழிக்குள் சென்னையை அடைந்து விடுவார்கள் என்று எண்ணி கணக்கு போட்டு அவர்கள் ஊர் எல்லையை தாண்டியதும் இரவோடு இரவாக தானும் மற்றொரு காரில் அவர்களை பின்தொடர்ந்து சென்று விட வேண்டும் என திட்டம் போட்டிருந்தாள். இங்கே அவள் கணவன் இறந்து போனாலும் அதை பற்றி கவலைப்படாதவள் போல் மனம் அத்தனை உரம் ஏறி இருந்தது. ஒரு விஷயத்தில் மட்டும் அவளுக்கு இப்பொழுது உள்ளூர சந்தோஷம் ஏற்பட்டது. கிரிதரன் அந்த பெண்ணை சந்தித்து பேசி கைப்பற்றும் முன் ஜெகதீசன் அதே காரியத்தை செய்துவிட வேண்டும் என்றுதான் எதிர்பார்த்தாள். அதற்கான திட்டமும் வகுத்ததில் அது அநேகமாக நிறைவேறும் தருவாயில் இப்படி தன்னை பூட்டி விட்டு போய்விட்டானே என்ற விஷயம்தான் அவள் மனதை அறுத்தது. இருப்பினும் தன் கணவனது நிலை எப்படி இருக்குமோ, ஒருவேளை இசைக்கேடாக அவர் மரிக்க நேர்ந்தால் என்ற எண்ணமும் மனதுக்குள் புகுந்து துழாவியது. இச்சமயம் வேறொரு எண்ணமும் சற்றென்று தலை தூக்கியது. சுவாமிநாதனை குறித்த விஷயம்தான் அது. சாகாமல் இன்னும் உயிருடன் இருப்பவன் பங்களாவில் யாரும் இல்லாத இந்த அவல வேளையில் வந்து குதித்தால் என்ன செய்வது? அதுவும் போலீஸ் விஷயமாயிற்றே, உளறி கொட்டுவானோ? இந்த சச்சரவுக்கெல்லாம் ஆதாரம் தான் தானே என்று கவலை மிகவும் கொண்டவளாய் இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாள் சௌமினி. வைத்தியர் சுந்தரேசனின் கவனிப்பினால் நன்றாக அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார் இரவு முழுவதும் நாராயணன். அன்னபூரணி அம்மாள் கண்களை மூடவே இல்லை. குட்டியை பறிகொடுத்த தாய் பூனையைப் போல் இருப்பு கொள்ளாமல் அறைக்குள் இங்கும் அங்கும் அடிக்கொரு தடவை சுற்றி வந்து கொண்டிருந்தாள். கீழ்வானம் மெல்ல வெளுத்து கொண்டு வந்தது. கார் ஒன்று தோட்டத்திற்குள் வேகமாக நுழையும் சப்தம் கேட்கவே ஆவலுடன் ஜன்னல் வழியே வெளியே எட்டி பார்த்தாள். வரந்தா மீது சாய்வு நாற்காலியில் மிக களைப்புடன் சாய்ந்து கொண்டிருந்த வைத்தியர் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தார். அன்னபூரணி அம்மாள் அவசரமாக கீழே இறங்கி ஓடுவதை கண்டதும் சோம்பலை உதறிவிட்டு அவரும் வேகமாக பின்தொடர்ந்து கீழே ஓடி வந்தார். பலத்த காயமடைந்து ரத்தம் மிக இழந்து தன் நினைவின்றி கிடந்த ஜெகதீசனை கிட்டாவும் கிரிதரனும் சுமந்து கொண்டு வந்து சோபா ஒன்றின் மீது கிடத்தினார்கள். பச்சிளங்குழந்தையைப் போல வாரி எடுத்து கொண்டு வந்த மஞ்சுளாவை சிந்தாமணி மிகவும் ஜாக்கிரதையாக இன்னொரு நீண்ட படுக்கையில் படுக்க வைத்தார். உலக நினைவே இன்றி மயக்கமுற்று கிடந்த அவளது நிலையையும் நீலம் பாரித்த முகத்தையும் தடுமாற்றத்துடன் வெளிப்பட்ட சுவாசத்தையும் கண்ட அவருக்கு அவள் பிழைப்பாள் என்ற நம்பிக்கை போய்விட்டது. அவளிடம் கொண்டிருந்த பாசம் அவர் கண்களை கலங்கச் செய்தது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு சில்லிட்டு கிடந்த அவள் உடல் மீது குளிர்ந்த காற்று வீசாதிருக்க கனமான போர்வை ஒன்றை எடுத்து வந்து போர்த்தினார். கடவுளே, இந்த ஏழை பெண்ணை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று மனம் உருக தமக்குள்ளே தமது இஷ்ட தெய்வத்தை எண்ணி பிரார்த்தித்து கொண்டார். அதை தவிர அவர் அதிசமயம் செய்யக்கூடியது வேறெதுவும் இருக்கவில்லை. வைத்தியர் ஜெகதீசனைத்தான் முதலில் கவனித்தார். உடனே அவனை ஆஸ்பத்திரியில் அனுமதித்தாக வேண்டுமென்று உணர்த்த அவர் வேண்டிய ஏற்பாடுகளை விரைவில் செய்து முடித்தார். என்ன ஏது என்றெல்லாம் குறுக்கு கேள்விகள் கேட்காதே, ஒவ்வொரு நிமிஷமும் இனி நமக்கு மிகவும் முக்கியமானது என்று அதட்டி உத்தரவுவிட்ட அவரிடம் அப்பொழுது கிரிதரனால் குறுக்கிட்டு எதுவும் பேச முடியவில்லை. மஞ்சுளாவிற்கு அதிகமான காயம் ஏற்பட்டிருக்கிறதா, கொஞ்சம் கவனியுங்கள் என்று கூற வேண்டும் போல சிந்தாமணியின் நாக்கு துடித்தது. புறப்படுங்கள், தாமதம் வேண்டாம் என்று மீண்டும் வைத்தியர் அதட்டவே அவர் வாயை திறக்கவில்லை. தனக்கு இடப்பட்ட பணியை ஏற்றுக்கொண்டு உடனே கிளம்பிவிட்டார். ஜெகதீசனை ஆஸ்பத்திரியில் அனுமதித்துவிட்டு மேற்கொண்டு செய்ய வேண்டியவற்றை வைத்தியர் எச்சரித்த முறையிலே செய்து முடித்துவிட்டு இருவரும் வீடு திரும்புவதற்குள் காலை 10 மணியாகிவிட்டது. தோட்டத்து குழாயில் வாயை கொப்பளித்துவிட்டு முகத்தை கழுவி துடைத்து கொண்டு பங்களாவிற்குள் வந்தார் சிந்தாமணி. மஞ்சுளா எப்படி இருக்கிறாள் என்று அறியும் ஆவலினால் அவர் உள்ளம் தவித்தது. எனினும் மரியாதையை உத்தேசித்து அவர் எஜமான் பின்னால் மாடிப்பக்கம் செல்லாமல் சமையற்கட்டை நோக்கி நடந்தார்.
அம்மியில் எதையோ வைத்து அரைத்து கொண்டிருந்த கிட்டா அவரை கண்டதும் காரியத்தை விட்டு ஓடி வந்தார். காயம் ஒன்றும் அதிகமில்லை. தோள்பட்டையிலும் முழங்கால்களிலும் லேசாக சதை வழண்டு விட்டிருக்கிறது. ஆனால் இன்னமும் தன் நினைவு வரவில்லை. ஒரு சமயம் உள்காயமோ அல்லது பித்த மயக்கமோ தெரியவில்லை. டாக்டர் என்னவெல்லாமோ சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார். எதற்கும் இருக்கட்டுமென்று நானும் அவசரமாக கஷாயம் தயாரித்து கொண்டிருக்கிறேன் என்றார். சிந்தாமணி நீண்டதொரு பெருமூச்சு விட்ட வண்ணம் முன்னும் பின்னும் உலவினார். மாடி அறையில் மஞ்சுளாவின் படுக்கை அருகே வைத்தியர் உட்கார்ந்திருந்தார். சற்று தொலைவில் கவலையே உருவாக அன்னபூரணி அம்மாள் நின்று கொண்டிருந்தாள். சப்தமிடாது அறைக்குள் வந்து நின்ற கிரிதரனின் நெஞ்சு துணுக்குற்று போயிற்று. கட்டிலின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்த சீசாவிலிருந்து தண்ணீர் போன்ற திரவம் சொட்டு சொட்டாக ரப்பர் குழாய் வழியே ஓடி மஞ்சுளாவின் முழங்கையில் பொருத்தப்பட்டிருந்த கண்ணாடி குழலுக்குள் வீழ்வதை கண்டான். வைத்தியர் மெல்ல திரும்பி பார்த்துவிட்டு எழுந்து அவன் அருகில் வந்தார். நெற்றி மீது முத்துப்போல் அரும்பிய வியர்வை துளியுடன் கலைந்து விழுந்த கேசமும் நிமிர்ந்த நாசியும் மூடிய கண்களுமாக தங்கச்சிலை போல் கிடந்த மஞ்சுளாவை பார்க்க பார்க்க அவன் உள்ளம் பதைபதைத்தது. அப்பா தூங்கிக் கொண்டிருக்கிறார், பார்த்தேன் என்று கூறிவிட்டு நெஞ்சை அடைத்த துக்கத்தை விழுங்கிக் கொண்டான். அவருக்கு ஒன்றுமில்லை, வெறும் மன அதிர்ச்சிதான். இன்னும் 2 மணி நேரம் தூங்கி எழுந்தால் எல்லாம் சரியாகிவிடும். என் கவலையெல்லாம் இப்பொழுது இந்த பெண்ணை பற்றிதான் என்று கூறிவிட்டு தலையை சொரிந்து கொண்டு ஏதோ சொல்ல தயங்கினார் வைத்தியர். நெஞ்சு பகீர் என்றாகிவிட்டது கிரிதரனுக்கு. காயம் அதிகமா? பிழைப்பது கஷ்டம் என்று நினைக்கிறீர்களா என்று பதறினான். மேலே பேச முடியாது. துக்கம் அவன் தொண்டையை பிடித்து அடைத்து கொண்டது. பலமான காயம் ஏதுமில்லை என்று சூள் கொட்டிய வைத்தியர் அன்புடன் அவனது தோளை பற்றி கொண்டார். அதுவரை நாம் பாக்கியசாலிதான். ஆனால் இனி இவளை இங்கே வைத்து சிகிச்சை செய்வது முடியாத காரியம். ஆஸ்பத்திரிக்கும் அனுப்ப இயலாது. அதனால் எனக்கு வேறொரு யோசனை தோன்றுகிறது. வீர சோழன் பட்டணத்தில் உள்ள என் நண்பர் ஒருவரின் சிகிச்சை விடுதியில் அனுமதித்து பிரத்யேகமாக கவனிக்க ஏற்பாடு செய்ய உத்தேசித்திருக்கிறேன். விசேஷ கவனிப்பு தேவையாக இருக்கும். பொருட்செலவு அதிகமாகலாம். சரியான கவனிப்பு இல்லாவிடில் இவள் உயிர் பிழைப்பது துர்லாபம் என்றார் சந்தேகம் தொனிக்கும் குரலில். கிரிதரனின் திகில் இன்னும் அதிகரித்தது. உடலும் உள்ளமும் உணர்ச்சியில் ஊசலாடின. உங்கள் இஷ்டப்படியே எது வேண்டாலும் செய்யுங்கள். பணச்செலவை பற்றி பார்க்க வேண்டாம். இவள் உயிர் பிழைத்தால் அதுவே போதும் என்று தடுமாறினான் துக்கத்துடன். அன்னபூரணி அம்மாள் தன் கன்னங்கள் மீது வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். குழம்பி இருக்கும் எங்களிடம் யோசனை கேட்கவே வேண்டாம். நீங்கள் இது சமயம் குடும்பத்திற்கு தலைவர். எல்லாம் உங்கள் கருத்துப்படியே நடக்கட்டும் என்றாள் அவள் மெல்லிய குரலில். கிரிதரனால் உணர்ச்சிகளை இதற்கு மேல் கட்டி வைக்க முடியவில்லை. இது சமயம் உங்களிடம் சொல்லாமல் நான் வேறு யாரிடம் சொல்லப் போகிறேன்? உடைந்து போன என் உள்ளத்திற்கு புத்துயிர் கொடுத்து நாசமாகி விட்டுள்ள எங்கள் குடும்பத்தை வாழ்விக்க வந்த தெய்வம் என இவளை பற்றி எண்ணி எண்ணி என்று சொல்லிவிட்டு துயரம் தாழ முடியாது கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு கதறிவிட்டான். மார்பை சுட்ட கண்ணீரை விரைவில் துடைத்து கொண்டு அன்னபூரணி அம்மாள் அவன் அருகில் ஓடி வந்தாள். அசடு, ஆண் பிள்ளை நீ, தைரியத்தை இழக்கலாமா? செச்ச என்று அன்புடன் கடிந்து கொண்டாள். எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. கவலைப்படாத கிரி. இது மாதிரி சமயங்களில் நாம் கோழையாகி விடக்கூடாது. மனதை அலட்டிக்கொள்ளாதே. மேற்கொண்டு அநேக காரியங்கள் கவனிக்க இருக்கின்றன என்று ஆறுதல் கூறிவிட்டு வைத்தியர் அவனை அன்புடன் அணைத்து கொண்டார். முகத்தை துடைத்து கொண்டு வெட்கத்துடன் புன்முறுவலித்தான் கிரிதரன். உணர்ச்சிகளை பூட்டி வைத்தால் இப்படித்தான் ஒவ்வொரு சமயம் கட்டு மீறி வெடித்தெழுந்து விடுகின்றன. மனிதர்கள் இயற்கை உணர்ச்சிகளை அனுசரித்து நடந்துவிட்டால் எத்தனையோ விதமான மனப்போராட்டங்களை எளிதில் தவிர்த்து விடலாம். அதெல்லாம் பிறகு பேசுவோம். சரி, நீ என்னுடன் சற்று கீழே வர முடியுமா? உன் பொருட்டுதான் நான் இதுவரை காத்திருந்தேன் என்றார் வைத்தியர் சுந்தரேசன். இருவரும் இறங்கி கீழே முன் வாசலுக்குள் நுழைந்தனர். காயம் ஒன்றுமில்லை, ஆனால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றீர்கள். இது விளங்கவில்லையே என்று மெல்ல கேட்டான். முடிவில் துணியுடன் கிரிதரன். புரியும்படி சொல்கிறேன், அவசரப்படாதே. முதலில் உன் சிற்றன்னையிடம் நான் கொஞ்சம் பேச வேண்டும். நடந்தது அத்தனையும் விவரமாக பெரியம்மா எனக்கு சொல்லிவிட்டார்கள். கதவை திறந்து அவர்களை முதலில் வெளியே விடு என்றார் வைத்தியர். கிரிதரன் வெட்கி நெஞ்சு பதறி போய்விட்டான். நான் மிகவும் மிருகத்தனமாகத்தான் நடந்து கொண்டு விட்டேன். ஆனால் எனக்கு வேறு வழி இருக்கவில்லை. இதுவரை என் சிறிய அன்னையை நிமிர்ந்து கூட நான் பார்த்தவன் இல்லை. மட்டு மரியாதையின்றி ஒரு வார்த்தை சொன்னதில்லை. என்றைய தினம் அவர்கள் என் தந்தையை மணந்தார்களோ அன்றே அவர்கள் என் எண்ணத்தில் பெற்ற தாயின் மதிப்பை பெற்றுவிட்டிருந்தார்கள். அவர்களை
கரந்தொட்டு வலிய பற்றி இழுத்துச் செல்ல நேர்ந்ததை எண்ணி மிகவும் மனம் கூசி புண்ணாகி விட்டிருக்கிறேன் என்று தடுமாற்றத்துடன் சொன்னான். வைத்தியர் அவன் முதுகை தட்டி கொடுத்தார். உன்னை நான் நன்றாக அறிவேன். எனக்கு விளக்கம் தேவையில்லை. நீ எள்ளளவும் பிசகு செய்யவில்லை. காட்டில் திரிய வேண்டிய கொடும் புலியை மக்கள் சமுதாயத்திலே அலைய விட முடியுமா? காட்டில்தான் அதை விட்டு வைக்க வேண்டும் என்றார் நிதானமாக. இதன் பிறகு வேகமாக பின்கட்டிற்கு விரைந்த கிரிதரன் சிற்றன்னை இருந்த அறையின் கதவை திறந்து விட்டான். பின்னால் தொடர்ந்து வந்த வைத்தியர் அந்த அறைக்குள் தலையை நீட்டி, தயவு செய்து வெளியே வருகிறீர்களா? உங்களிடம் ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்றார் மெதுவாக தாழ்ந்த குரலில். இரவு முழுவதும் கோபமே உருவாக அறைக்குள் உலவிக் கொண்டிருந்த சௌமினி அங்கு ஒரு மூலையில் கிடந்த முக்காலி மீது உட்கார்ந்திருந்தாள். இவர்களை கண்டதும் அவள் கண்களில் கோபக்கனல் பற்றியது. வைத்தியரை வெறித்து பார்த்துவிட்டு துள்ளி கொண்டு வெளியே வந்து நின்றாள். தாங்கள் போட்ட திட்டம் எவ்வளவு தூரம் நிறைவேறியிருக்கிறது என்பதை அறிய வெகு ஆவலுடையவர்களாக இருப்பீர்கள் என நம்புகிறேன். சென்னை செல்லும் பாதையில் ஜெகதீசன் கார் விபத்துக்குள்ளாகி ஆஸ்பத்திரியில் இப்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். மஞ்சுளாவிற்கு காயம் ஏதுமில்லை. ஆனால் மிகவும் அபாயகரமான நிலையில் இருக்கிறாள். அவளுக்கு கடுமையான விஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என ஊகிக்கப்படுகிறது. என்ன விதமான விஷம் என்று தெரிந்தால் சிகிச்சைக்கு சுலபமாக இருக்கும் என்றார் மிகவும் அதிகாரம் தொனிக்கும் குரலில் வைத்தியர். அச்சமின்றி தலையை நிமிர்த்தி அகங்காரமாக ஒரு பார்வை பார்த்தாள் சௌமினி. என்னிடம் கேட்டால் எனக்கென்ன தெரியும்? தற்கொலை செய்து கொள்ள அவள் எதை தின்று வைத்தாளோ? காதல் போட்டியில் இவன் என்ன சூழ்ச்சி செய்தானோ? என்று உரிமிவிட்டு முகத்தை அப்பால் திருப்பிக் கொண்டாள். ஸ்ரீமதி நாராயணன், உங்களைத்தான். எனக்கு எல்லாம் தெரியும். உண்மையை சொல்லிவிட்டால் பின்னால் ஏற்பட போகும் அவமானகரமான சம்பவங்கள் நின்று தாங்கள் தப்ப முடியும் என்று கர்ஜித்தார் சுந்தரேசன் ஓங்கிய குரலில். இதை கேட்டதும் சௌமினியின் முகம் வெளுத்துவிட்டது. உதட்டை கடித்து கொண்டாள். நடுங்கிய கரங்களை இறுக மூடிக்கொண்டு கலவரத்தை சமாளித்துக் கொண்டாள். எல்லாம் அறிந்த ஈஸ்வரன் நீர், பிறகு என்னை கேட்பானேன்? இந்த வீண் மிரட்டல் எல்லாம் என்னிடம் செல்லாது என்று சீறினாள் சீற்றத்துடன். இனி நான் அதிகம் வாதாடப் போவதில்லை. என் நண்பனின் மனைவி என்று கருணை காட்டவே விரும்பினேன். இதை தாங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். பரவாயில்லை. இனி நடக்க வேண்டிய முறையை சட்டப்படி அனுசரிக்கப் போகிறேன். நீங்கள் சொல்லாவிட்டாலும் என் வைத்திய அறிவு ஓரளவு சொல்கிறது. ருசி கண்ட பூனை உரிக்கு உரிதாவும் அல்லவா? ஒரு முறை கையாண்டு வெற்றி கண்ட அதே முறையைத்தான் மறுதடவையும் சந்தர்ப்பம் வரும்பொழுது கொலையாளி உபயோகிப்பான் என்பது மனோ தத்துவம் கண்ட உண்மை என்றால் கடுமையாக. வெடுக்கென்று நிமிர்ந்து பார்த்த சௌமினியின் அழகிய வதனம் ஒரே வினாடியில் பயங்கரமாக கருமை படர்ந்து மாறியது. சண்டாளி, பாவி, துரோகி என்று கிரீச்சிட்டு உரத்த குரலில் அலறினாள். பித்தம் பிடித்தவள் போல ஒரே பாய்ச்சலில் அவர்களை தாண்டி கொண்டு முன்கட்டை நோக்கி ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டாள். டாக்டர், இதெல்லாம் உண்மையா? மஞ்சுளாவிற்கு என் சித்திய விஷம் கொடுத்திருக்கிறார்கள். என்ன அக்கிரமம்! இதை நான் சும்மா விடமாட்டேன் என்று பதறிய கிரிதரன் அவளை பின்பற்றி ஓடத் திரும்பினான். வைத்தியர் சுந்தரேசன் அவன் கரத்தை பலமாக இழுத்து தன்பால் அவனை நிறுத்தி கொண்டார். ஓடட்டும், விடு அவளை என்றார் அசட்டையாக. உண்மை முழுவதையும் அறிந்த நீங்கள் இவர்களை போக விடலாமா? ஒரு பாவமும் அறியாத மஞ்சுளா எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பொறாமைக்கு பலியாவதா? யாருமற்ற அனாதை என்பதற்காக நாம் இதை மூடி வைக்கலாமா? தர்மமா இது? சரியா சொல்லுங்கள். இந்த வீட்டில் இத்தனை சூழ்ச்சிகள் நடப்பதை அறியாத நான் அந்த பேதை பெண்ணை வற்புறுத்தி 2வது முறையாக இங்கே அழைத்து வந்தேன். நானே இழுத்து வந்து பலிபீடத்திலே அவள் கழுத்தை கொண்டு வைத்தேன். இந்த பாவம் என்னை விடவே விடாது என்று ஆத்திரமும் துயரமும் கொந்தளிக்க துடிதுடித்தான் ஆனந்த நிலையத்தின் செல்வகுமாரன். ஆத்திரம் வேண்டாம், அமைதியடை. நான் சொல்வதை சற்று கேள் என்று கூறிவிட்டு வைத்தியர் முன்னால் நடந்தார். அப்போது கார் ஒன்று விரைந்து செல்லும் சப்தம் கேட்கவே வாயில் வரை சென்று வெளியே கண்களை ஓட்டினார். நடைபாதை மீது மனோவேகத்தில் விரைந்த சௌமினி அம்மாளின் மோட்டார் கனப்பொழுதில் ஆனந்த நிலையத்தை விட்டு வெளியேறி மறைந்து சென்று விட்டது. காரில் தப்பி ஓடிவிட்டார்கள் என்று பற்களை கடித்தான் கிரிதரன். ஆத்திரத்துடன் கைகளை பிசைந்தான். இனி பூரா கவனத்தையும் நான் மஞ்சுளா பக்கம் செலுத்த வேண்டும். வீணே மனதை அலட்டிக்கொள்ளாதே. இந்த அம்மாள் எங்கேயும் ஓடிவிட முடியாது. நியாயத்தின் கரங்கள் மிகவும் நீண்டவை என்று சொன்ன சுந்தரேசன் அவனது கரத்தை பற்றி தன்னுடன் உள்ளே அழைத்துச் சென்றார். சடுதியில் ஊரை தாண்டி வீரசோழன் பட்டணத்திற்குள் புகுந்தாள் சௌமினி. வெள்ளம் தலைக்கு மேல் பெருகிவிட்ட பின்னர் ஆற்றின் ஆழத்தை கணக்கிடுவதால் என்ன பயன்? அவள் மனநிலையும் அப்படித்தான் இருந்தது. புரண்ட கூந்தலும் அரண்ட முகமும் அலங்கிய ஆடையுமாக உள்ளே வந்து நின்ற அவளை கண்டதும் கங்கம்மாள் ஒரு கணம் மிரண்டு போனாள்.
உடம்பிற்கு என்னம்மா ஒரு மாதிரி இருக்கிறாயே, என்ன நடந்தது என தவிப்புடன் பலவும் கேட்டாள். சௌமினி நேரடியாக அதற்கு பதில் சொல்லவில்லை. பேசிக்கொண்டிருக்க அவளுக்கு பொழுதும் இருக்கவில்லை. என் கார் வழியில் இடக்கு செய்தது, கடை தெருவுக்குச் சென்று பழுது பார்க்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு முற்றத்திலே இறங்கினாள். ஒரு செம்பு தண்ணீரை முண்டு முகத்தை கழுவி துடைத்து கொண்டாள். கண்ணாடியை பாராமலேயே தலையை வாரி அவசரமாக முடித்து கொண்டு உடையை சற்று சரிபடுத்தி கொண்டு கைப்பையுடன் வெளியே கிளம்பிவிட்டாள். நெற்றியில் ஒன்றுமில்லையே சித்தகிரு என்று வழிமறித்த கங்கம்மாள் கூடத்து மாடத்திலிருந்த குங்குமச் சிமிழை எடுத்து கொண்டு வந்து நீட்டினாள். விரலால் தொட்டு நெற்றி மீது அதை இட்டுக்கொள்ளும்போது சௌமினியின் கரங்கள் நடுங்கின. கொஞ்சம் இருந்து ஏதாவது சாப்பிட்டு விட்டு போமா, அத்திம்பேர் வருகிற நேரம், வேண்டுமானால் உன் கூட துணையாக அவரும் கடைத்தெருவுக்கு வருவார் என்று நயமாக வேண்டிக் கொண்டாள் அத்தையம்மாள். அவளுக்கு யார் மீதும் கோபம் நீடித்து இருந்ததில்லை. முகம் வெளுத்து களை குன்றி போன சௌமினியின் வதனம் அம்மூதாட்டியின் கருணை உள்ளத்தை குமுறச் செய்துவிட்டது. வீட்டில் ஏதோ சண்டை போல் இருக்கிறது, கோபத்துடன் புறப்பட்டு வந்திருக்கிறாள் என தனக்குள் எண்ணிக்கொண்டு சூடாக கொஞ்சம் காப்பி எடுத்து வர சமையல் அறைக்குள் சென்றாள். ஆனால் சௌமினி அதற்குள் 2 தெருக்களை தாண்டி விரைந்து சென்று மறைந்து விட்டாள். வழியில் எதிர்பட்ட ஒரு வாடகை டாக்ஸியை அமர்த்தி அதில் ஏறிக்கொண்டு ஆசனத்திலே தலையை சாய்த்து கொண்டாள். சுக்கலாகிவிடும் போல் அழுத்திய தலைபாரத்தை அவளால் தாழ முடியவில்லை. ரயில் நிலையத்தில் 2ஆம் மணியடிக்கும் சமயம் ஓடி வந்து அந்த நேரத்தில் புறப்படவிருக்கும் வண்டிக்குள் சிரமப்பட்டு ஏறி உள்ளே வந்தாள். அந்த பெட்டிக்குள் நிறைய இருந்த ஸ்ரீகள் யார் மீதும் அவள் கவனமும் கருத்தும் செல்லவில்லை. கதவின் ஓரத்திலே நின்றபடி கட்டுப்படுத்த இயலாத ஒரு விசித்திர உணர்ச்சியால் உந்தப்பட்டு வீர சோழன் பட்டணத்து ரயில் நிலையத்தை பார்த்து கொண்டே இருந்தாள். ஓவென்று கூச்சலிட்ட வண்டி வேகமாக நகர்ந்தது. புகை வண்டி நிலையத்தின் முடிவிலே தெரிந்த இலுப்பை தோட்டமும் அதன் பின் நீல வானத்தை நோக்கி நிமிர்ந்து நின்ற கோயில் கோபுரமும் மரங்கள் இடையே பளிச்சிட்ட பள்ளிக்கூடத்தின் கட்டிடமும் அவள் கண்கள் கண்டு பழகி இருந்த ஒவ்வொன்றும் வேகமாக அவளை விட்டு எதிர்ப்புறம் நகர்ந்தோடின. மேலே பார்த்து கொண்டு நிற்க முடியாதபடி கண்ணீர் அவள் பார்வைக்கு திரையிட்டது. மனவேதனை நெஞ்சை பாறாங்கல்லாக அமுக்கவே தாள மாட்டாது அவள் விம்மி விம்மி அழுதுவிட்டாள். பச்சாதாபப்பட்ட உள்ளம் பாவத்தை கழுவ பெருக்கிய கண்ணீர் அல்ல அது. மனம் முருகி அவள் யாருக்காகவேனும் அனுதாபப்பட்டு இதுநாள் வரை அழுது அறியாதவள். பரிதாபத்திற்குரிய தன் நிலையை எண்ணி தன் பொருட்டே தான் அது சமயம் சௌமினி அழுதாள். அஸ்தமிக்கும் சமயம் இடையே ஒரு நிலையத்தின் வண்டி சற்று நேரம் நின்றது. அவளுக்கு வண்டியில் உட்கார்ந்திருக்க இருப்பு கொள்ளவில்லை. கால்கள் பரபரத்தன. சற்றென்று கீழே இறங்கி வெளிச்சம் குறைவாக இருந்த ஒரு இடத்தில் போடப்பட்டிருந்த ஆசனம் ஒன்றில் உட்கார்ந்து கொண்டாள். தான் எங்கே போகிறோம் என்ற நினைவே இல்லாததனால் அவள் வெகு நேரம் பித்து பிடித்தவள் போல் கற்சிலையென உட்கார்ந்து விட்டாள். யாரம்மா அது, எந்த வண்டிக்கு போக வேணும் என்று கூலியால் ஒருவன் அதட்டி கேட்டதும் தான் அவளுக்கு இந்த உலக நினைவு வந்தது. திடுக்கிட்டு எழுந்து விழித்து கொண்டு பார்த்தாள். சென்னை செல்லும் வண்டி அந்த நிலையத்தை விட்டு சென்று வெகு நேரமாகிவிட்டிருந்தது. அட, மோசம் போனோமே என்று வருந்தினாள். அவள் எண்ணிய எண்ணம் ஈடேறவில்லை. சில்லென்று வீசிய காற்று உடலை நடுக்கவே சேலை தளிப்பை இழுத்து தலைவரை போர்த்தி கொண்டு விடுவிடுவென்று நடந்தாள். என்றுமே அவளுக்கு குழப்பம் கொடுத்த அவளது வருங்காலம் போல் எங்கும் இருள் கவிழ்ந்து கொண்டிருந்தது. பாதரட்சைகளை கூட அவள் வண்டியிலேயே விட்டுவிட்டிருந்தாள். தண்டவாளங்களின் பக்கத்திலே அவள் நடந்த பொழுது அங்கே நிரவி இருந்த சிறு கற்கள் அவளது மெல்லிய பாதங்களை உறுத்து நோக்க செய்தன. இதுவரை அவள் நடந்தே அறியாள். அசட்டையாக மேலே நடந்து கொண்டே இருந்தாள். கடந்து போன வாழ்வில் குறுக்கிட்ட பல சம்பவங்கள் அவள் மனக்கண் முன் ஒன்றின் பின் ஒன்றாக ஓடி மறைந்து கொண்டிருந்தன. துயரமும் கோபமும் உள்ளத்திலே மாறி மாறி கொந்தளித்தது. பெருத்த ஏமாற்றம் பெருமூச்சாக எழ அவள் மேலும் தன் நடையை துரிதப்படுத்தினாள். தன் இன்ப வாழ்விலே குறுக்கிட்ட பல பேர்களையும் எண்ணி மனம் வெகுண்டு நெஞ்சு பதைக்க கைப்பையை இறுக பிடித்து கொண்டு வேகமாக மேலும் நடந்தாள். போ போ, விரைவாக போ என்று யாரோ கூவுவது போல் ஒரு பேர் இரைச்சல் அவள் காதுகளில் தாக்கியது. கண்களை கூசும் அளவுக்கு பெரிய வெளிச்சம், அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும். அதற்கு பின்னர் எங்கும் ஒரே அமைதி.